பொறுப்பை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பேசும் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். வாலிபர் கூட்டத்தில் பேசுவதை எப்பொழுதும் அதிகமாக வாஞ்சிக்கிறவன் நான். அதற்கு சில காரணங்கள் உண்டு. முதலாவது, இந்த தேசத்தின் காரியத்தை நிர்ணயிக்கிற காரியத்தை நீங்கள் தான் செய்ய முடியும் என்பதை மாறாத அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு காரணம் உண்டு. இரண்டாவது, ரொம்ப சுயநலமானது. உங்க மத்தியில பேசினா எனக்கு இன்னும் 10 வயசு குறையுது. பெரியவர்கள் மத்தியில் பேசுறதை காட்டிலும் வாலிபர்கள் மத்தியில் பேசும்போது என்னுடைய வயதும் குறைந்து விடுகிறதை நான் என்னுடைய ஆவியிலையும் சரீரத்திலையும் உணர்கிறபடினால வாலிபர்கள் கூட்டத்தில் பேசுவதை நான் மிகவும் வாஞ்சிக்கிறேன். திறந்த மனதோடு இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்காக நான் தேவ சமூகத்திலே காய்த்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு, யுத்தம் வாசல் வரை வந்தது. நன்றாய் கவனியுங்கள். யுத்தம் வாசல் வரை வந்தது. ஐயா, இந்த யுத்த சத்த கூட்ட வாலிபர் கூடுகையிலே இந்த வார்த்தைகள் வசனத்திலே இருக்கிறதா என்பது உங்களுடைய மனதிலே தோன்றுகிற ஒரு கேள்வியாக இருக்கலாம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி வேதத்தை சார்ந்த வார்த்தைகளே பேசி பழகின எனக்கு அவைகள் அழகாக தெளிவாக தெரிகிறபடினாலே இந்த வசனத்தில் இருந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தூதன் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? நன்றாய் கவனியுங்கள். தெபோராலும் பாராக்கும் சேர்ந்து பாடின ஒரு பாடலுடைய ஒரு வார்த்தை தான் யுத்தம் வாசல் வரை வந்தது என்கிற காரியத்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு 2 காரியங்களை 2 கோணத்திலே உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியாக தேவ ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை என்னுடைய தனி வாழ்க்கையிலையும் அதை நான் புரிந்து கொள்வதற்கு உதவ வேண்டும். என்னுடைய தனி மனித வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட யுத்தத்தை நான் எதிர்நோக்குகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டு வாழ்க்கையிலே சபையாக குழுவாக ஒரு சின்ன குழுவோ அல்லது பெரிய குழுவோக வாழ்கிற போது இந்த யுத்தம்
இன்றைய சூழ்நிலையில எதை நமக்கு காண்பிக்கிறது, இதிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாக 2 கோணத்திலே நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு விரோதமாக நடக்கிற யுத்தத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதை பைபிள் வேதத்தில் நிழலாட்டமாக எப்படி ஆண்டவர் அடையாளமாக ஒரு பெரிய காட்சியாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக பழைய ஏற்பாட்டின் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கிறதாக இருக்கிறபடினாலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக இங்க வந்த ஒருவருக்கும் இது விளங்காமல் போகக்கூடாது என்பதற்காக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த உலகத்தின் கண்காணிப்பிலே அல்லது கண்ணோட்டத்திலே, இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பெரிய பணம், பெரிய மாளிகை, பெரிய கார், பெரிய பேர் என்று இருக்கிறவர்களைத்தான் நாம் சாதனையாளர்கள் என்று சொல்லலாம், அல்லது பெரிதான மதிப்போடு கூட வாழ்கிறார்கள் என்று சொல்லலாம், மதிப்பை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம், வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நம்முடைய தேசத்தினுடைய பெரிய பணக்காரனாகிய முகேஷ் அம்பானி 27 மாடி கட்டடம் கட்டி 2700 கோடிக்கு அதை கட்டி இருக்கிறார் என்று, அதிலே போன மாதத்தில் அவர் குடியேறினார் என்பதை, இந்த மாதத்தில் குடியேறினார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அப்பொழுது ஒரு மாடிக்கு அவர் கட்டி செலவழித்த பணம் 100 கோடி. தன்னுடைய பணத்தினுடைய பெருமையை, தன்னுடைய சம்பாத்தியத்தினுடைய திறமையை இந்த உலகத்துக்கு காண்பித்து நான் பெரியவனாய் இருக்கிறேன் என்று இந்த முகேஷ் அம்பானி சொல்வதற்கு ஒரே ஒரு பில்டிங்ல 2700 கோடி ரூபாயில 27 மாடிகளை கட்டியிருக்கிறார். ஒவ்வொரு மாடிக்கும் 100 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார். அந்த கட்டடத்தின் மேலே 3 ஹெலிகாப்டர்கள் இறங்கும்படியான ஹெலிபேடுகளை அமைத்திருக்கிறார். 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை கொண்ட அந்த பெரிய கட்டடத்தை அவர் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தந்திருக்கிறார். இதை வாசிக்கும் போது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்பா எப்படி அப்பா சம்பாதிச்சிட்டாரு, எப்படி அப்பா வாழ்க்கை அமைச்சு விட்டார், பிள்ளைகளுக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற காரியம் என்ன என்பதெல்லாம் உங்களுடைய மனதிலே தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. நமக்கும் அப்படிப்பட்ட ஆசை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என் சத்திய வேதத்தின் கண்ணோட்டத்திலே பார்த்தால், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், எந்த கண்ணோட்டத்தில் அந்த உலகத்தை பார்க்க போறீங்க? எந்த கண்ணோட்டத்தில் ஃபியூச்சரை பார்க்க போறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நான் உலகத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவன் பெரிய மனிதனாக தெரியும். யாரை கொள்ளையடிச்சான்னு கேட்காதீங்க. கொரியால இது செல்லாதுன்னு தூக்கி போட்ட அந்த மொபைலை எடுத்து கொண்டு வந்து உங்கள் கைகளிலே உலகமே வந்து விட்டதுன்னு எல்லாத்தையும் ஏமாத்தி வித்துட்டாரு. அது இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது, காசு அவருக்கு சேர்ந்துட்டு. லோ, கவனியுங்கள். நான் இங்க உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டும். சொல்றதை பற்றி பயப்படவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காரியம் தெரிஞ்சாதான் நீ இன்னைக்கு செயல்படுவ. என்னைக்கோ நடந்தது சொல்லிட்டு நான் போறதுக்கு விரும்பல. நம்முடைய பிரதம மந்திரி நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் பெரிய பெரிய பேர். ஏன்னா மீடியாவை அவர் வாங்கி வாயில போட்டு ஏப்ப விட்டாரு. அதனால மீடியா சொல்றதா நம்பிக்கிட்டு இருக்கணும். உண்மை தெரியணும் உங்களுக்கு. மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே உண்டாக்கு. ஆனா அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய், எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல அவர் ஆங்கிலத்தில் ஒரு நோட்ஸ் இல்லாம பாஸ்கே பார்த்தேன். I was so thrilled. My prime minister is speaking in English in Australian parliament. Oh, thrilled me. ஆனா கூட போனவங்க எல்லாம் கொஞ்சம் கட்டி பார்த்தேன். அதுல அதானின்னு ஒருத்தர், அவன் பெரிய பணக்காரன்.
குஜராத்ல பெரிய காரியங்களை செய்கிறவன். அவரையும் கூட்டிட்டு போயிருந்தாரு. எதுக்கு தெரியுமா? லோ, அங்க 8000 பேருக்கு சுரங்க தொழிலாளிகளுக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னா சுரங்கத்தை நடத்துறதுக்கு அங்க வக்கில்ல எடுக்கிற காரியத்தை காட்டிலும் கொடுக்கிற சம்பளம் அதிகம் இருந்தனால 8000 பேருக்கு வேலை போயிடுச்சு. அப்போ ஆஸ்திரேலியர்கள் மோடியை பார்த்து மேக் இன் இந்தியா நாங்க என்ன செய்யறது? உடனே பார்த்தா, அதான் நீ ஏதாவது செய்ய முடியுமா? தொழில் அதிகம் அல்லவா? அவர் நான் அதை எடுக்கிறேன்னாரு. அந்த ஆஸ்திரேலியா சுரங்க கம்பெனி மைன்ஸ் அதானியின் பேருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதை நடத்துவதற்கு $1 பில்லியன். நல்லா கவனிங்க, $1 பில்லியன். 1 மில்லியனுக்கு 6 கோடி, 1 பில்லியனுக்கு 6000 கோடி. அத நீங்க நானும் கஷ்டப்பட்டு ஸ்டேட் பேங்க்ல கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருக்கீங்களா, அந்த ஆளை கொடுத்து ரொம்ப சீப் இன்ட்ரெஸ்ட்ல $1 பில்லியன் 6000க்கு மேலான கோடிய கடனா கொடுத்து நீ நடத்துன்னு சொல்லிட்டாரு. மேக் இன் இந்தியாவா மேக் இன் ஆஸ்திரேலியாவா? ஹலோ, மேக் இன் இந்தியா மேக் ஆஸ்திரேலியா. இதுதான் அவர் செய்த பெரிய புரட்சி. நம்ம ஆளுங்களும் கீரன் பேடி என்கிற தலைகட்டு போனவங்களும் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. I am not against the Prime Minister of my nation. I respect him because he is my Prime Minister. But உலகத்தின் கண்ணோட்டத்தில் அது பெரிய காரியம். என் தேவனுடைய பார்வையில உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆண்டவருடைய காரியத்தில் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது மேலாந்து தன் ஆத்மாவை இழந்து போய், ஏனென்றால் தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் என்னத்தை கொடுப்பான்? பக்கத்தில் உங்க கையை அவங்கள உழுப்புற மாதிரி சொல்லி, நல்லா அசைக்கிற மாதிரி சொல்லி, தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் என்ன கொடுப்பான்? Then what is important, sir? Which is important? எது முக்கியமானது? எது முக்கியமானது? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்களா, ஆத்மா எங்க இருக்குன்னு கேட்டாங்க. மேல இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு அப்படி சொல்லுங்க. ஒரு இடத்துல அடையாளத்துக்காக கை வச்சு, என் ஆத்மாவே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்மாவே இது காக்கப்படுறதுதான் எனக்கு பிரதானமான வேலை. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஏதோ சொல்றாங்க, யூத் மீட்டிங்கிறதுனால ஓப்பனா சொல்றேன், என் காதலியை தக்க வைத்துக் கொள்வதுதான் பிரதானம் என்று நினைத்தேன். அவளை தக்க வைக்கிறதுக்கு பயங்கரமான போராட்டம் இருக்குது. 4 பக்கமும் இழுக்கிறானுங்க. அவளை என்ன எவனை பார்க்கறான்னு தெரியல. ஏன்னா எனக்கும் SMS அனுப்புறா, அவனுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறா. இதை காப்பாத்துறதுக்கே பெருசா இருக்கு. நீர் போய் ஆத்துமாக அரிசி மாவுன்னுட்டு இருக்கு. ஐயா ஐயா, நீர் ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் எங்களை பார்க்க வைக்கிறோம்னால உலகத்தை கொஞ்சம் பாருங்க. நீர் சாமியாரு, நீர் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று பிள்ளைகளுக்கு பிள்ளை பெற்றுச்சு, உமக்கு வேலை முடிஞ்சிச்சு. எங்களுக்கு இன்னும் வேலை இப்ப தானே ஆரம்பிக்குது. இப்ப போய் எங்கடா போய் ஆத்மாங்கிறீரையா? லிசன், என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? லாபம் என்ன? ஆகையினாலே ஆத்மா விலையேற பெற்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, உங்களை விரோதிக்கிற சத்துருவாய சாத்தான் அறிந்திருக்கிறான். ஆகையினால் தான் அவன் ஒன்று செய்கிறான். வாசிக்கலாம் 1 பேதுருவிலே ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற காரியங்களை பார்க்கலாம். 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி
நல்லா கவனிங்க. ஆண்டவருக்குள்ளே நீ வரும்போது உனக்கு கிடைக்கப்படுகிற ஒரு பெரிய பட்டம் அந்நியன், பரதேசி. நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்போது உனக்கு தேவன் கொடுக்கிற, வேதம் கொடுக்கிற ஒரு பட்டமளிப்பு விழா உண்டு. From now on, இப்பொழுதிருந்து நீ அந்நியன், நீ பரதேசி இந்த உலகத்திற்கு. அப்படி மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு காரியத்தில் மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று பேதுருவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை அழிக்க வேண்டும் என்றோ, அல்லது பலவீனப்படுத்த வேண்டும் என்றோ, அல்லது குற்றுயிராக்க வேண்டும் என்றோ, அல்லது உங்களுடைய ஆத்துமாக்கள் செயலற்று போக வேண்டும் என்பதற்காகவோ, உங்கள் ஆத்துமாவிலே உணர்வு இல்லாமல் மாற வேண்டும் என்பதற்காகவோ போர் செய்வதற்கு ஏராளமான போர் முறைகளை உன் சத்துரு கையாடி கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொள், புரிந்து கொள், புரிந்து கொள் என்று அறைகூவல் விடுகிறான் பேதுரு. இந்த மத்தியான வேளையில வந்திருக்கிற என் அருமையான தம்பி, என் அருமையான தங்கச்சி, என் பிள்ளாய், என் மக்களே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறவைகள் ஏன் ஐயா இன்னமும் என்னோடு கூட போரிட்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, ஏன் எங்களோடு கூட போர் செய்கிறது? ரட்சிக்கப்பட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கு நான் எப்படியும் வாழலாம் என்று போதிக்கிற ஒரு பொல்லாத காலம், கிருபையின் காரியங்களை தங்களுக்கு சாதகமாக திரித்து நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், எல்லாம் அவர் செய்துட்டார் என்று சொல்லி போதிக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்கிறபடினாலே இதை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். யுத்தம் வாசல் வரை வந்தது. இவன் ஆத்மாவை சொன்னீங்க இல்லையா, இவன் கை வச்சு சொல்லுங்க, யுத்தம் ஆத்மா வரைக்கும் வந்திருக்குது, வாசல் வரைக்கும் வந்திருக்குது, காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை உணர்த்து வைப்பதற்காகத்தான் பழைய ஏற்பாடு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அனைத்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே, அவர்களை அடையாளமாக்கினதினாலே அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்து அதற்கு பிறகு கூட்டாக இந்த யுத்தத்தை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். Why the battle has come to my doorstep? Why there is a war cry in my doorstep? என்னுடைய வாசலிலே வந்து நிற்கிற யுத்தத்திற்கு காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்க வேண்டும். பின்னதாக கூட்டாக சேர்ந்து இந்த யுத்தத்துக்கு விரோதமாக நிற்பதற்கு, ஜெயிப்பதற்கு நம்மை தேவன் என்ன செய்ய சொல்கிறார் என்பதனை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக வேத வசனத்தின் அடிப்படையிலே பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். யுத்தம் வாசல் வரை வந்தது என்பதை நியாயாதிபதிகளின் 5வது அதிகாரத்தில் பாதித்தபடினாலே இந்த காலத்தில் நடந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் திருஷ்டாந்தமாக, உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்குள் வந்து கானானை சுதந்தரிப்பதற்கு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அடையாளமாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் பவுல் நமக்கு சொல்கிறான். அவர்களுக்கு சம்பவித்ததை என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லி இருந்தார், நான் உன்னுடைய மக்களை 7 ஜாதிகள், நான் அருவருக்கிற காரியங்களை செய்கிற ஜாதிகளை அந்த தேசத்திலிருந்து அகற்றிவிட்டு, நான் விரும்பாத காரியங்களை செய்கிற அந்த 7 ஜாதிகளை நான் அதமாக்கிவிட்டு உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். எல்லாவற்றையும் வசனத்தை காட்டி பேசுவதற்கு நேரமில்லை, தேடி புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவர் மோசேயின் இடத்தில் பேசும்போது சொன்னார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம்
3வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். கவனியுங்கள், இன்றைக்கு அநேக தேவ மக்கள் பாவ பூமியாகிய பாவத்தின் ஆளுகை நடக்கிற எகிப்தின் வாழ்க்கையை விட்டவர்கள். ஆகையினால் தான் சபைக்குள் வந்தார்கள். அதை குறித்து சாயங்காலத்தில் கொஞ்சம் பேசி வாஞ்சிக்கிறேன். ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எகிப்து பாவத்திற்கு அடையாளம், பார்வோன் சாத்தானுக்கு அடையாளம். அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கினார். பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை காண்பிக்கிறார். செங்கடலை கடக்க வைக்கிறார். வனாந்திர வாழ்க்கையை கடக்க வைக்கிறார். அவருடைய நோக்கம் நாம் இந்த ஜாதிகளை அழித்து இங்கே இருக்கிற அருவருப்புக்கு நாம் விலகி அவைகளை அதமாட்டி அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். எல்லாவற்றையும் விளங்க வைப்பதற்கு நேரமில்லை. ஏனென்றால் இந்த ஜாதிகள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பை செய்தார்கள் என்று என் சத்திய வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். உபாகமம், டியூட்ரானமி, புக் ஆஃப் டியூட்ரானமி 12th chapter 12வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். டியூட்ரானமி 12th chapter 12வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் don't even inquire, தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. ஏன் என்று சொல்கிறார் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற, நன்றாய் கவனியுங்கள், கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியிலே சுட்டரித்தார்களே. What was their sin? அவருடைய பாவம் என்ன? உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை படைத்து தன்னுடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தினவருமாகிய ஆண்டவர் அருவருக்கிற அனைத்து காரியங்களையும் தங்கள் தேவருடைய நாமத்திலே செய்து, go and see any puja, whether it is in North India or in South India or Mumbai or Chennai, எங்கேயும் போய் பாருங்கள். நாங்கள் அங்கே வட இந்தியாவில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஏராளமான பெரிய 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 விக்கிரகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை கடைசியில் 10 நாள் வைத்து கும்பிட்டு விட்டு அதை தூக்கி கொண்டு அங்கே கடலிலே போட போவார்கள். உங்க ஊரிலே அதையும் செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் முன்னால போட்டு போற அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டீங்கன்னா என்ன அழகான பாட்டு. இப்போ பீகார்ல லேட்டஸ்ட் எல்லா அலிகளையும் நல்லா மேக்கப் பண்ணி முன்னால ஆட விட்டு அதை தூக்கிட்டு போறாங்க. எதுக்கையா? எதுக்கு? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இழுக்கும் என்று சொல்லுகிற நம்முடைய சுவிசேஷகர்கள் உண்டு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வாலிபர்களை இழுக்கும் என்று சொல்லி உண்டு. என்னோடு 10,000 20,000 லட்சங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறதை நான் காட்டுகிறேன். அவர்களை இழுத்தது என்ன? ஐயா ஐயா அம்மா தம்பி எண்ணிப்பா. அவர்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலே அருவருப்பானவர்களை, என் தேவனுடைய சன்னிதானத்தில் அருவருப்பானவர்களை செய்து
ஏன்னா அவருக்கு கோபம் உண்டாக்கினபடினால அவர்களை அகற்றும்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு சொன்னார். ஆகையினால் தான் உபாகமம் 7வது அதிகாரம் முழுவதும் வாசிக்க போகவில்லை. நான் வீட்டிலே போய் வாசித்தால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். உபாகமங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் வாசிக்கலாம். 7வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில், நல்ல கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது தேவ ஜனங்களுக்கு சொல்லுவதே, ஆனால் அது லிட்டரலாக அல்ல, அது ஆவிக்குரிய தன்மை கொண்டது. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது 3வது வசனம், அவர்களோட சம்பந்தம் கலவாயாக குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி. நன்றாய் கவனிங்கள், 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். இவைகள் எல்லாம் என்ன? எனக்கு அருவருப்பானவைகள், இவைகளெல்லாம் நீ அழித்து போட வேண்டும். நீ ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டு பாவ வாழ்க்கையிலிருந்து வரும்போது உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கு உன்னை ஏவுகிற இத்தனை 7 விதமான ஜாதிகள் கொண்டிருந்த பாவம், இச்சைகள், இழுப்புகள் அழிக்கப்பட வேண்டும், முழுவதுமாக நிர்மூலமாக்கப்பட வேண்டும். I am not talking about killing of people. No. நான் ISS இருந்து வரல. ஹலோ, கவனியுங்கள். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஆத்மா காக்கப்பட்டு விட்டது உண்மைதான். என் ஆண்டவர் என் ஆத்மாவை பிரியமாய் கண்டு நேர்த்தியாய் கண்டு அந்த ஆத்மாவை மீட்டுக் கொண்டார். ஆகையினால் தான் அவருக்கு பேர் ஆத்ம நேசர். ஆமென். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு பேர் ஆத்மாவை நேசிக்கிறவர், என் ஆத்மாவை நேசிக்கிறவர். ஆனால் சத்துருவோ ஆத்மாவை வெறுக்கிற ஆத்மாவுக்கு விரோதி. அவன் எப்படியாயிலும் தப்புவிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்மாக்களை கெடுக்கிற 7 விதமான அருவப்புகளை கொண்ட அந்த காரியம் இருக்கிற இடத்துல நீ கவனமாயிருப்பதற்கு அவைகள் உன் வாழ்க்கையில அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். But we are not careful as the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம அநேக நேரங்களிலே, ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிஞ்சு கொண்டாருன்னு மட்டும் சொல்லுங்க. 6-7 வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா அழுத்தமா வாசிக்கலாம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று. நீங்கள் பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள், அழகுள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், பெரிய அப்படி எப்படி என்று சொல்லி உங்களை தெரிந்து கொள்ளாமல், கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம கொஞ்சம் தான், நம்ம பெரிய அளவுள்ளவர்கள் அல்லதான், நம்ம ஒரு பெரிய பணக்காரர்கள் அல்லதான், நாம் பலமுள்ளவர்கள் அல்லதான். ஆனாலும் அவர் என்னை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நம்புறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும்
வாடினேன் உன்னை இழந்ததினா, உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா. உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. எல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இரு. என் ஆத்ம மீட்பை எவ்வளவு அருமையாக நினைத்திருக்கிறார். என் ஆத்ம மீட்பை எவ்வளவு அருமையாக நினைத்திருக்கா. தெரிந்தவர்கள் மறுபடியும் அந்த ஒரு கவியை, அந்த அன்பை உணர்ந்து, வானம் பூமி படைச்சிருந்தேன், எனக்கு கோடான கோடி தூதர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய பணக்காரனா ஐஸ்வர்யவான்லாம் இருந்தான். ஆனா உன்னை தேடி உன்னை மீட்கும்படியாக என் பிதா விரும்பினதுனால, உன் ஆத்மா உலகத்தை காட்டிலும் பெரிதுங்கிறதுனால ஓடி வந்தேன் மானிடனா. எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி பாடலாமா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா. உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. ஆண்டவர் மறுபடி உபமாகமத்தில் சொல்லுகிறதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த வேத புஸ்தகத்தில் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தையும் கூட வாசித்து விடலாம். உபாகமம் 20வது அதிகாரம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நான் ஒரே காரியத்தை மாற்ற சொல்கிறேன். 19வது வசனத்தை 18-19. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, பிரதர் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸா இருங்க, ஆனா சிக்கி கொள்ளாதீங்க, மாட்டிக்கொள்ளாதீங்க. அவன் சொல்லுவான், இதுவும் செய்யணும், நம்மெல்லாம் சமமா இருக்கணும், நம்மெல்லாம் சகோதரர்களா இருக்கணும், நம்மெல்லாம் ஒருமைப்பாடா இருக்கணும். ஒருமைப்பாட்டை நம்புறது நம்ம மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அதுக்காக ஜெபம் பண்ணது இயேசு மாத்திரம்தான். நான் பிதாவே நம்ம ஒன்னா இருக்கிறது போல இவங்களும் ஒன்னா இருக்கணும். ஆனா என் ஆண்டவர் இப்படி ஒருமைப்பாட்ட சொல்ல, நான் வெறுக்க சொல்லல, ஆனா ஐக்கியம் கொள்ளும் போது நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் சொல்லுவானா, இங்க வசனம் சொல்லி இருக்குது, போற இடத்துல சொல்லுவான், தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. ஒரு சின்ன சந்தனம் போட்டு தான் உன் முகத்தை தூக்கி விடுது. ஏன்னா கருப்பா பிறந்துட்டேன். கருப்பா இருக்கிறதுல ஒரு சின்ன சந்தனப்பட்டு அப்படி வச்சுட்டீங்கன்னா அப்படி தூக்கி விடுதுடி. என்னத்தை தூக்கி விடுது? கவனி, நீ அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், உனக்கு செய்து கொடுப்பார்கள். நான் நேற்று மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் கூட எங்களோடு இருக்கிற தம்பி தினேஷ், அவருடைய குட்டி பொண்ணு இப்பதான் ப்ரீகேஜி படிக்கிறா.
என்னை ஜீவன் தாத்தா என்று சொல்லுவான். ஏன்னா நான் என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன்கிற பாட்டை அவ பீகாரில் இருக்கும்போது நான் எழுதினதுனால குட்டி பிள்ளையிலேயே அந்த பாட்டு போட்டால் தூங்குவா. அதுக்கு பிறகு எந்திரிச்சு முழு பாட்டையும் அவள் பாடுவா. அதனால எனக்கு பேரே ஜீவன் தாத்தா. போகும்போது ஜீவன் தாத்தா, ஜீவன் தாத்தா, நீங்க இன்னைக்கு ஸ்டேஜில் அழகாவே இல்லை. நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ நான் நல்லா தானே இருந்தேன். அதுக்கு முந்தின நாள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவெல்லாம் அவங்களாம் பார்த்துட்டு நீங்கள்லாம் பாட வேணா, நல்லா இல்லை, தாத்தா மட்டும் பாடினா போதும், அதுதான் நல்லது கூட்டத்துக்கு அப்படின்னு சொன்னான். சொல்லணும் இருக்கிறா. நேற்று போகும்போது நீங்கள் ஸ்டேஜில் நல்லாவே இல்லை. நான் என்ன கேட்டேன், உங்கள் பைஜாமா இன்னும் 2 அங்கெல்லாம் நீளமாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் தூக்கி போட்டிருந்ததுனால லுங்கி கட்டின மாதிரி இருந்தது. இனிமே தைக்கிற டெய்லர்ட்ட ஒழுங்கா சொல்லி தைங்க. யாரு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறா? ப்ரீ கேஜியே போகலை. நான் அவளை மாதிரி ஆயிரக்கணக்கான பேத்திகளை எல்லா உலகத்துலையும் பார்த்துட்டேன். அவன் எனக்கு சொல்லிக்கிறான், கொஞ்சம் நீளமாக 2 இன்ச்சு நீளமாக போட்டிங்கன்னா. அப்போ சொன்னேன், ஏம்மா நான் நல்லா தானே போட்டிருக்கேன், கீழே தான் சாக்ஸ் போட்டிருக்கேம்மா. சொன்னா, அப்போ ஒன்றும் செய்யுங்க, ஜீன்ஸ் போடுங்க தாத்தா. ஜீன்ஸ் போடுங்க தாத்தா, யூ வில் பி லுக்கிங் யங். அதான் அர்த்தம். நல்ல கவனிங்க, யார் கற்றுக் கொடுக்க வேண்டியது வந்துருந்துச்சு? பக்கத்தில் அவங்க சொல்லுங்க, பொல்லாத காலம். இப்படியே சொல்லி சொல்லி நிறைய ஊழியக்காரங்களை என்னெல்லாமோ போட வச்சுட்டாங்க. இப்படி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், அப்படி போட்டா அவனும் அப்படி போட்டுவிட்டு அப்படி. ஏன்னா வெளியே ஆளுக்க சொல்லி கொடுத்துட்டான், கத்துக்கிட்டான். அவர் அப்படி ரஜினிகாந்த் மாதிரி வாங்க, கோட்டை இப்படி தூக்கி விட்டுட்டான். நீங்க ஸ்டேஜ்ல அப்படி தூக்கி விட்டீங்க, அங்க ஆட்கள் அப்படியே சுண்டி இழுக்க விடுவாங்க. எத்தனை பேர் கோட்டை தூக்கி விட்டுக்கிட்டு நிக்கிறோம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்காரங்க நல்லா பேர் தெரியும். அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்யா?